அகப்பட்டு உலர்கின்ற போது அப்ப என்ன செய்யுது? பெருமானுடைய அருளாலே இந்த பெருமாள் மூலமாக ஆளுடைய பிள்ளையாரின் திருவருளால் என்ன செய்ய தென்னாடு சிவம்பெருக. தென்னாடு என்பது இங்கு பாண்டிய நாட்டை குறிக்கும். இந்த பாண்டிய நாட்டில் சைவத்திறம் பெருக. சிவம் வேறு சைவம் வேறு அல்ல. அதே அந்த சைவத்திறம் பெருக. செங்கோல் வைத்து அரசனுக்கு அடையாளம் அந்த செங்கோலும் வெண்கொற்ற குடைந்தானே. இந்த செங்கோல் தான் வளையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனவே அந்த செங்கோல் உய்த்து அந்த செங்கோலை செலுத்தி அறம் அளித்து அத தர்மநெறி அறநெறி சிவநெறி அது மாறாமல் வலுவாது காத்து சொல் நாம நெறி போற்றி. எது சொல்னா நம்முடைய சிவபெருமானின் திருப்பெயர் தான் சொல் நாமம், நாம் சொல்ல வேண்டிய அந்த நாமம். எனவே புகழ்ந்து சொல்லப்படுகின்ற அந்த சிவபெருமானின் திருப்பெயரான அந்த திருவைந்தெழுத்து என்கின்ற பஞ்சாக்கரத்தை அது நாம நெறி போற்றி அந்த ஐந்தெழுத்தின் நெறியான சைவ நெறியை காத்து சுரர் நகர்கோன் தனை கொண்ட. சுரர் என்பது தேவர்களை குறிக்கும். அசுரர் என்பது அந்த அரக்கர்களை குறிக்கும். சுரருக்கு ஆப்போசிட் அசுரர். ஆசேத்த சுத்தம் அசுத்தம்ங்கிறபடி சுரர்னா தேவர்கள், அசுரர்னா அந்த அரக்கர்களை குறிக்கும். சுரர் நகர் அந்த தேவர்கள் வாழக்கூடிய நகர், அது இந்திராபுரி. அதன் தலைவன் யாருன்னா அந்த இந்திரன். அந்த இந்திரன் தனை கொண்ட அந்த இந்திரன் பெற்றுக்கொண்ட பொன்னார மணிமார்பில் புறவலனார் பொழிகின்றார். அந்த இந்திரன்டேந்து உக்கரபாண்டியன் என்ற அந்த பாண்டியன் ஒரு பெரிய பொன்மணியை பெற்றுக்கொள்கின்றார். அந்த பொன்மணி என்ன செய்கிறதுனா அந்த வழி வழியாக பாண்டியர்கள் எல்லோருக்கும் வருகின்றது. அந்த பொன்மாலையை அவர் மார்பில் சூட்டிக்கொண்டு அவர் விளங்குகின்றார் என்ற கருத்தை சொல்றார்கள். இது ஒரு சின்ன புராண வரலாறு சொல்றாங்க. என்ன புராண வரலாறுனா, தமிழ்நாட்டில் மழை பெய்யவில்லை. அப்போது மலைக்கு அதிபதி யார் அப்படின்னா அந்த வருணனும் இந்திரன் தான். இந்த இந்திரன் ஆணை கொடுத்தால்தான் இந்த வருணன் என்ன செய்வான், அவன் மலையை பொழிவான். அதில் இந்த உக்கரபாண்டியன் என்ன பண்ணார்னா அகத்திய முனிவர்கிட்ட போய் கேட்கிறாரு. அப்போது அகத்திய முனிவர் என்ன சொல்கின்றார் அப்படின்னா, நீ சோமவாரம் விரதம் இருக்கணும் பாபு. இப்போ கார்த்திகை சோமவாரம் மிகவும் பெருமை வாய்ந்தது இல்லையா? சோமவார விரதம் சிவபெருமானுக்கு உகர்ந்தது. எனவே சோமவாரம் விரதம் இருந்து நீ புண்ணியம் செய். அந்த புண்ணியம் சேர்த்த அது மாதிரி அந்த உக்கிரகுமார பாண்டியர் சோமவாரம் இருந்து அந்த புண்ணியத்தை நிறைய செய்கின்றார்கள். இங்க பாண்டி நாட்டில் மட்டும் மழை இல்லை அப்படின்னா பக்கத்தில் உள்ள சேரநாடு சோழ நாடு அதுலேயும் மழை இல்லை. அப்போ 3 பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அப்போது அந்த மலைக்கு அதிபதியான இந்திரன்ட்ட போகிறாங்க. இந்திரன் அந்த 3 வேந்தர்களையும் வரவேற்கின்றான். வரவேற்று அவர்கள் இருக்கையில் அமரும்படி அவன் சொல்லுகின்றான். அது சொல்லும்போது என்னன்னா, சேரனும் சோழனும் என்ன செய்யல அவன் காட்டிய அந்த இருக்கையில் அது போய் அமர்கின்றார்கள். ஆனா நம்முடைய உக்கரபாண்டியன் அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த இந்திரனோடு ஒப்பு இருந்த அந்த இருக்கையில் போல அவர் அமர்கின்றார். இது அவனுக்கு சொல்லவும் இல்லை மெல்லவும் இல்லை. அவனுக்கு மனசுல ஒரு பொறாமை வந்துடுது. நமக்கு சமமா உட்கார்றானே அப்படின்ட்டு இவனுக்கு எப்படி கொடுக்கணும், தண்டனை பெரிய தண்டனையா கொடுக்கணும், அது புகழ்பெற்ற தண்டனையா இருக்கணும் அப்படின்னு என்ன செய்கின்றான், அவன் ஒரு பெரிய பொன் மாலையை எடுத்து வருகின்றான். அந்த பொன் மாலையை 1000 கோடி வீரர்கள் தாங்கி வருவதாக அந்த புராணத்தில் சொல்லுவாங்க. ராமர் வில்லை ஒடிக்கும் போது எப்படின்னா அதே ஆயிரக்கணக்கான வீரர்கள் தூக்கி வருவதாக சொல்வார்கள். அதுபோல இந்த பப்பேற்பட்ட பொன்மாலையை அவருக்கு அடுத்தவர் கழுத்து படம் தாங்காம கீழே விழுந்துருவான்னு நினைச்சுக்கிட்டு இந்திரன் அவன் கழுத்தில் சூட்டுகின்றான். அந்த மாதிரி அணிவிக்கும் போது அவர் எப்படின்னா ஒரு சிறிய பூமாலை போல அவர் பூண்டுகின்ற அழகோடு விளங்குகின்றார். ஆகா, இவர் என்ன சோமவாரம் இருந்த பலனாக பெருமானவருக்கு இந்த சக்தியை கொடுத்திருக்கின்றார் என்பது இந்திரனுக்கு புரிகின்றது. எனவே அந்த பொன்மாலை அது படிப்படியாக ஒவ்வொரு பாண்டியனாக்காக இந்த நின்ற சீர் நெடுமாறனுக்கும் இந்த வழி வழியாக ஒரு அது மிகுந்த எடையுடையது. அதை பூமாலை போல இந்த பாண்டியன் புரிந்து கொண்டான் என்ற அந்த கருத்தை இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் வர பாடல் எல்லாமே இந்த நெல்வேலி போரை பற்றி வரக்கூடிய அந்த பாடல்கள். அதுக்கு மீது நம்ம என்ன செய்யலாம், அந்த நின்ற சீர் நெடுமாறின் வரலாறு நம்முடைய பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசி குலச்சிறை நாயனார் ஞான சம்பந்தர்
இந்த 3 பேரோடு சேர்ந்து அது இணைந்திருக்கின்றது. அதன் வழியே வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பாண்டி நாட்டில் வந்து சமண சமயம் வந்து தலை நோக்கி நிற்கின்றது. சைவர்களால் இந்த சைவ சமய நெறிகளை வந்து கடைபிடிக்க முடியவில்லை. எனவே குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் வந்து நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் இங்கே வேதாரண்யத்தில் இருக்கின்றார் என்று அவருக்கு தூது அனுப்புகின்றார்கள். இந்த தூது அனுப்பியபடி அவர்கள் கேட்டுக்கொண்டபடி நம்முடைய ஞான சம்பந்த பெருமானும் பாண்டி நாட்டுக்கு வந்து அந்த திருமடத்தில் அவர்கள் ஐந்தெழுத்தையும் திருப்பதிகத்தையும் அவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பேர் ஒளியானது இந்த சமணர்களின் காதுகளில் வந்து கேட்கின்றது. இது கேட்ட உடனே, ஆஹா, இது வந்து மன்னனுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா, இந்த செய்தியை போய் மன்னனுக்கு சொல்ல வேண்டும் என்று இந்த சமணர்கள் வந்து அந்த மன்னன்கிட்ட இந்த வாயில் காப்பன்கிட்ட போய் சொல்றாங்க. அந்த வாயில் காவலர்கள் உள்ளே சென்று இந்த மாதிரி சமண அடியார்கள்லாம் கூட்டமாக வந்திருக்கின்றார்கள், அவர்களை உள்ளே வர சொல் என்று அந்த அழைக்கின்றான். அவர்களும் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் பதற்றத்தோடு உள்ளே போகின்றார்கள். அந்த புகுந்த அளவில் அவங்க முகமெல்லாம் வாடி இருக்கு இல்லையா, அதை பார்த்து நீங்க ஏன் ஒன்றாக திரண்டு வந்தீர்கள், இதற்கு வருவதற்கான காரணம் என்ன, அப்பேற்பட்ட தீமை வந்து என்ன நிகழ்ந்து விட்டது என்ற அரசன் வந்து கேட்கின்றான். அப்பொழுது இந்த பஞ்சத்தில் என்ன சொன்னா, மன்னா, உன்னுடைய மாநகரத்தாமகிய அந்த மதுரையில வந்து சைவ வேதியர்கள் வந்து பொருந்தியதை நாங்கள் கண்டோம். எனவே நாங்கள் வந்து கண்டு முட்டு ஆனோம். அது தீட்டாக என்னை கழுவாய் தேடிக்கொள்ள வேண்டும். அதுமாதிரி ஆகா, நீ சொன்னவனே நான் வந்து கேட்டு முட்டு ஆகிவிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் சமண சமயத்தில் வந்து ஆழ்ந்திருக்கின்றான். ஆகா, என்னுடைய ராஜ்யம் நல்லா தான் இருக்கு அப்படின்னா அவர்கள் ஏன் வந்து இங்க வந்தார்கள், அவர்கள் வந்து யார் அப்படின்னு அவன் வந்து கேட்குறான். அதுக்கு சமணர்களே என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆத்திமாலையும் வெண்கொற்ற கொடையும் கொண்ட அந்த சோழனின் வளமிக்க சீர்காழியில் என்ன செய்தான், சூலத்தை கையில் கொண்ட அந்த சிவனிடத்தில் ஒரு ஞானம் பெற்றுள்ளான் ஒரு அந்தன சிறுவன். அவன் வந்து தன் அடியார் கூட்டத்துடன் முத்துச்சிவிகள் ஏறி எங்களை வாதில் வெல்வதற்காக வந்திருக்கின்றான் என்று அவர்கள் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இதை கேட்ட உடனே அவனுக்கு காதுல கேட்டவனே அவனுக்கு நிறைய கோபம் வந்துடுது. அப்ப இந்த மாதிரி அந்த அந்தன சிறுவன் ஒரு சைவ சிறுவன் இங்கு வந்தானாகில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தன்னுடைய சமண சமயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் வந்து கேட்கின்றான். அதற்கு அவர்கள் என்ன செய்கின்றார்னா, வந்து சின்ன பையன்தான், சின்ன பையனா பயம் காட்டினா வந்து ஓடி போயிடுவான். அதை நாங்கள் என்ன செய்யறோம், அவன் தங்கியிருக்க மடத்துல வந்து நாங்கள் வந்து என்னுடைய மந்திரத்தின் மூலமாக அது தீ எழச் செய்கின்றோம், அதை பார்த்து அவன் பயந்து போய்விடுவான் என்று சொல்கின்றார்கள். அப்போதுதான் அவன் சொல்றான், ஆவது ஒன்று இதுவே ஆகில் அதனையே விரைந்து செய்யத்தகுவது இதுதான் அப்படின்னா அதை நீங்கள் விரைந்து செய்யுங்கள் என்று அவர்களுக்கு வந்து சொல்லுகின்றான். சொன்னோன்னே இவனுக்கு வந்து மனசுல வந்து கவலை வந்துடுது. இந்த சமண சமயத்துக்கு எதிராக ஒருத்தர் வந்து விட்டாரு என அவன் என்ன செய்கின்றான்னா அந்த புறத்துக்கு போறான். அங்க பாண்டிமா தேவியார் வந்து இருக்கின்றார்கள். அப்போது அவங்க வந்து கேட்குறாங்க, என் உயிருக்கு உயிரான அரசனே, நீங்க என்ன கஷ்டம் உங்களுக்கு, ஏன் உங்க முகம் வந்து வாடி இருக்கு, எனவே உங்க மனசுல என்ன இருக்கோ அதை நீங்க வந்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். அப்போது சொல்றான், இது சீர்காழிப்பதியைச் சேர்ந்த சங்கரன் அருள் பெற்ற ஒரு அந்தன சிறுவன் நம்முடைய சமண அடிகளை பாதலில் வெல்வதற்காக இங்கு வந்துள்ளார் என்று கூறுகின்றார்கள். அதை அந்த வெண்மையான திருநீட்டை பார்த்து நம்முடைய அடியார்கள் வந்து அவர்கள் கண்டுமுட்டு ஆகிட்டார்கள். அந்த செய்தியை கேட்டு நானும் கேட்டு முட்டு ஆகிவிட்டேன். அதனால் எனக்கு வந்து மனசுக்கு கவலை வந்துடுச்சு. அப்ப வேற ஒன்றும் எனக்கு இல்லை அப்படின்னா கேட்டவுடனே மங்கையர்க்கரசியர் வந்து சொல்றாங்க, இதுக்காக நீங்க ஏங்க போய் வருத்தப்படணும், இது வந்து அவங்க வந்து வாதம் செய்யறதுக்காக வந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வாதம் செய்யட்டும். யார் வாதம் செய்யறாங்களோ, யார் வந்து வாதில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் பக்கம் சேர்ந்து நாம் நன்மை பெற வேண்டும். இதை போட்டு நீங்க மனசு குழப்பிக்க வேண்டாம், இதனால நீங்க வந்து வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போது நம்முடைய ஞானசம்பந்தரின் பெருமைதான் என்ன அப்படின்னு அந்த மகிழ்ச்சி வந்து அம்மாவுக்கு வந்து வந்து விடுகின்றது. அப்போது குலச்சிறையாரும் அங்கு வருகின்றார்கள். குலச்சிறை வந்தவுடனே, பிள்ளையார் இங்கு வந்து சேர்வதற்கு நாம் பெரும்பேறு பெற்று விட்டோம். ஆனால் இந்த சமணர்கள் வந்து லேசுப்பட்ட ஆளுங்க இல்லை, அவர்கள் வந்து வஞ்சனை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் என்ன செய்வார்கள் என்று தெரியவில்லையே அப்படின்னு. அது மாதிரி ஞான சம்பந்தருக்கு வந்து
இவர் மூலமாக சமணர்கள் மூலமாக ஏதாவது கேடு வந்தது என்றால் நான் என்ன செய்வோம், இப்ப நாம 2 பேரும் செத்து போயிடுவோம் அப்படின்னு மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் போயிருக்கிறார்கள். அப்போது பாண்டிய மன்னன் என்ன செய்யறானா, அவனுக்கு மனசு நில கொள்ளல. இவர்கள் என்ன நடக்க போகுது, நம்முடைய அரசாட்சிக்கு என்ன நடக்க போகுது, மதுரை நகருக்கு நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்னா மனசு குழம்பிக்கிட்டு இருக்கான். பொண்டாட்டி சொல்லி அவனுக்கு மனசு தெளிவு வரல. அப்போது இந்த சமணர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த திருமணத்திற்கு செந்தி சேர்ப்பதற்குரிய அந்த செயல்களை செய்கின்றார்கள். அது மாதிரி செய்யும்போது மந்திரத்தை சொல்றாங்க. இந்த மந்திரத்தை சொன்னா என்ன செய்யும், அங்க போய் தீ பற்றும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் தீ பிடிக்கவில்லை. ஏன் தீ மந்திரம் பிடிக்குன்னா, ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமோ. ஆதி மந்திரமானது நம்முடைய திருவைந்தெழுத்தாகிய பஞ்சாக்கரம். இந்த பஞ்சாக்கரம் நோக்குகின்ற திசையில மற்ற மந்திர செயல்கள் போய் எடுபடுமானா எடுபடாது, சேராது. எனவே அந்த திருமணத்தில் அவர்கள் புனைந்த சாதனைகள் எதுவும் பயன் தரவில்லை. அதனால சமணர்கள் மிகவும் தளர்ச்சி அடைந்து இருக்கின்றார்கள். எனவே எனவே இது நமக்கு பயனளிக்கலையே. நம்ம மந்திரத்தின் மூலமாக தீமூட்டோன்னு நம்ம சொன்னோம். இந்த மந்திரம் பயன்படல. இதை போய் அரசன்ட்ட சொன்னா என்ன அவங்க மந்திரம் அப்படின்னு நம்மளே பழிப்பான். நமக்கு அவன் ஆதரவு கொடுக்க மாட்டான். நம் வளர்ச்சியில் மனம் கொள்ள மாட்டான். நாம் பிழைக்கும் வழியையும் அவன் ஒழித்து விடுவான். எனவே மந்திர செயல் பயன் தரவில்லை. இனி என்ன செய்வது அப்படின்ட்டு அவர்கள் ஒரு தீப்பந்தத்தை வைத்து அவர்கள் அந்த மடத்துக்கு தீயை ஊட்டுகின்றார்கள். அப்பொழுது சீர்காழிப்பதியில் தோன்றிய நம்முடைய பிள்ளையார் அவர்கள் அவர்கிட்ட போய் அந்த அடியார்கள் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி சமணர்கள் செய்த கீழான செயலை சொன்னபோது இந்த சிவனடியார் ஆகிய மாதவர்கள் உறங்குகின்ற அந்த திருமணத்தில் இந்த மாதிரி தீமை செய்வதா, இது பாவமான செயல் அல்லவா என்று அவர் பரிவு கொள்கின்றார்கள். இது என் பொருட்டாக தான் அவர்கள் செய்தார்கள் என்றாலும் இது சிவபெருமானின் அடியாருக்கு இது பொருந்துமா? அரசன் தன்னுடைய கடமையில் பிறந்து விட்டான். இந்த அரசனின் நீதிமுறை தவறிவிட்டது என்ற அந்த எண்ணத்தினால என்ன செய்கின்றார்கள், இந்த சைவர்மால் மடத்து அமரர்களிட்ட தீத்தழல் போய் பையவே சென்று பாண்டியர்க்காகவே, பையவே செய்க பாண்டியர்க்காகவே உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். எனவே இந்த சிவனடியார்கள் வாழக்கின்ற இந்த மடத்துல சமணர் வைத்த தீ என்ன செய்யணும், அது அப்படியே திரும்பி போய் அந்த பாண்டியனுக்கு போய் சேரணும் என்கின்ற அந்த பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். பையவே செல்க, ஏன் மொல்லமா ஏன் செல்லணும் அப்படின்னா, ஒன்று பாண்டிமா தேவிக்கு அவன் கணவன், எனவே அவன் பாதுகாக்கப்பட வேண்டியவன். இரண்டாவது குலச்செரியாருக்கும் அவன் அரசன், அவன் பாதுகாப்பு அடைய வேண்டும். அதுக்கு அவன் சிவ அபராதம் செய்து விட்டான். அது செய்திருந்தாலும் அவருக்கு முக்காலமும் தெரியலையா, எதிர்காலத்தில் இவன் தான் சைவ சமயத்தை வளர்க்க போறான். இதே சிவ அபராதம் செய்திருந்தாலும் இவனுக்கு சிவநெறி அடையக்கூடிய அந்த புண்ணியம் இருக்கின்றது. எனவே அந்த மன்னனின் திருமணியை தேண்டி நாம் வெந்நீர் இடப்போகின்றோம். எனவே அந்த அரசன் பிழைக்க வேண்டும் என்று பையவே செல்க என்று அந்த கருத்தை சீக்கியஸ் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அவர் ஆலவாய் அண்ணலை வேண்டுகின்றார். ஆலவாய் அண்ணலை வேண்டியவுடனே அது தீ அந்த தீயின் வெம்மை போய் அந்த பாண்டியனை அடைந்து அவனுக்கு வெப்பு நோய் வந்துவிட்டது. அப்போது இந்த சமணர் கீழ் மக்கள் என்ன செய்கின்றார்கள், அப்போது இரவு பொழுது மறைகின்றது, கதிரவன் தோன்றுகின்றான். அப்போது சீர்காழியாருக்கு இவர்கள் தீ வைத்து விட்டார்கள் என்று மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையார் கேட்கிறாங்க. அது கேட்ட உடனே நம்ம என்ன செஞ்சிட்டோம், நமக்கு பெரிய பாவம் செஞ்சிட்டோமே, இவர்கள் தீயவர்கள் நமக்கு தெரியும், அப்பேற்பட்ட இவர்கள் வாழ்கின்ற நாட்டில் நாம் அழைத்தோம் இல்லையா, அப்ப இந்த தீமைக்கு நாம் தானே காரணம். அதான் நாம என்ன செய்யணும், அந்த இந்த உயிரை துறந்து விட வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய கழுவாய் பிரயாச்சித்தம் என்று அவர் உள்ளத்தில் நினைக்கின்றார்கள். அந்த மாதிரி நினைக்கும் போது அந்த ஒற்றர்கள் சொல்கின்றார்கள், இந்த மடத்துக்கு மட்டும்தான் தீமை விளைந்தது, நம்முடைய காளி பிள்ளையாருக்கும் அடியார்களுக்கும் எந்த தீங்கும் இல்லை என்ன அவங்க சொல்ற அந்த நல்ல செய்தி ஒரு காதல உள்ளது. இன்னொரு செய்தி என்னன்னா, மன்னனுக்கு வெப்பு நோய் உண்டாயிற்று என்று அந்த புறத்தில் உள்ள கஞ்சுகி மாக்கள் அவர்கள் நம்முடைய பாண்டிமாதேவிட்ட சொல்கின்றார்கள்.
எனவே மன்னனுக்கு என்ன செய்தது ஆனா அந்த வெப்பு நோயின் காரணமாக வெம்மை வந்து எரிகின்றது. அந்த வெப்பத்தை நீக்குவதற்காக அவர்கள் வந்து வீசுகின்றார்கள். அந்த விசிறி வீசும் போது அது தீ போல விரைந்து உடல் உள்ளமும் புறமும் வந்து பரவுகின்றது. அந்த தீ எப்படி இருக்கின்றது, அந்த ஆழகால விஷயம் வந்த போது தேவர்கள் மேலாம் எப்படி அது பட்டுச்சோ, எப்படி அந்த வெள்ளை பெருமாள் வந்து கள்ளப்பெருமாளாக கருமாளாக மாறினாரோ அதுபோல அந்த அரண்மனையின் புறத்தே நின்றார்கள் இல்லையா, அவர்களும் வாடி தீந்து போகுமாறு அந்த தீ வந்து மேலே எழுந்தது. எனவே அப்பொழுது உணர்வும் உயிரும் அது ஒளிவதற்காக ஒரு பக்கமாக நிற்கவும், இந்த அருகில் வருபவர் தொலையில் சென்று அழுகவும். இதுக்கு என்ன உதாரணம் சொன்னா, இந்த வாழைப்பூ இருக்கிறியா, அந்த வாழைப்பூவின் இளங்குறத்தையும் தளிரையும் அதான் ரொம்ப குளிர்ச்சி விடுது. இன்னைக்கு கூட தீக்காய் மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஒரு தூக்கி வாழை இலையில வந்து போடுவாங்க. அந்த இளந்தரலை கண்டு கொண்டு வந்தாலும் அது என்ன செய்யுது, அந்த வெப்பத்தால அது காய்ந்து சுருங்கி நுண்ணிய துகிலாக மாறியது என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது என்ன சொல்ல, அந்த மருத்துவ வல்லுநர்கள் அவர்கள் வந்து என்ன செய்கின்றார்கள்னா அந்த மருந்துலாம் கொடுத்து போறாங்க, அது ஒரு வேலையை வந்து செய்யல. அப்போது சமணர்கள் வந்து அங்க வராங்க, நம்ம வந்து ராத்திரி செஞ்சோமோ அதனால இந்த மாதிரி அரசனுக்கு இந்த விளைவு வந்து விட்டதா என்று அந்த மனத்தில் தோன்றிய அச்சத்தை மறைத்து கொண்டு அரசனிடம் வருகின்றார்கள். அவர்கள் வந்து பாண்டியனை பார்த்து, நீங்கள் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் வந்து எங்கள் மந்திரம் சொல்லி மயில் இறகால முன்னும் பின்னுமா நாங்கள் வந்து தடவுறோம், தடவுனா உங்களுக்கு வந்து இந்த தீப்பினி தீரும் என்று சொல்லிவிட்டு அந்த மயில் பீலியை வந்து அவர்கள் வந்து பெரும் உடலின் மேலே எப்ப தடவுகின்றார்கள். அந்த பிடித்த பீலிகள் அவற்றோடு சேர்ந்து பிரம்போடும் தீப்பற்றி எரிந்து அந்த தீப்பொடிகள் வந்து எங்கும் விழுகின்றது. அந்த வெப்பத்தின் நிலையை பார்த்து அவங்களுக்கு வந்து அச்சம் படுகின்றது. எனவே அவர்கள் அடுத்து என்ன பண்றாங்க, இந்த கையில் தீர்த்தம் இருக்கு, குண்டிகை நீர் இருக்குன்ட்டு இந்த தீர்த்தத்தை வந்து மேலே வந்து தெளிக்கின்றார்கள். அருகனை காப்பாய் அருகனை காப்பாய்னு மந்திரம் சொல்லி தெளிச்ச உடனே நம்ம கூட பார்க்க முடியா, இப்போ தோசைக்கல்ல வந்து தண்ணி ஊற்றினா எப்படி அது ஆவியா போதோ, இவருக்கு என்ன உதாரணம் சொன்னா, தீயில வந்து நெய் சொரிந்தால் அது எப்படி நெருப்பினை தூவுமோ அதை போல என்ன செய்கின்றார்கள்னா அந்த தீ மேலும் வந்து வளர்கின்றது. அதை பார்த்தவொன்னே அரசனுக்கு வந்து கோபம் வந்துடுது, நீங்க யாரும் இங்க இருக்காதீங்க, அகன்று சென்று விடுங்கள் என்று அந்த சமணர்களிடம் போய் சொல்கின்றான். அதை பார்த்த உடனே அரசமாதேவியருக்கும் மனசுல வந்து பயம் வந்து விட்டது. பயம் வந்து விட்டு இப்போ குலச்சிறையாரை வந்து பார்க்குறாங்க, நீங்க என்ன செய்யணும், இப்படி சம்பந்த பெருமானுக்கு செய்த தீங்கு தான் இங்கனம் வந்து முடிந்து விட்டது, எனவே அவர் வந்தால்தான் என்ன செய்யும், இது தீரும் என்று அவர்கள் முடிவு செய்து என்ன அரசன்ட்ட போய் சொல்றாங்க. இந்த ஞான சம்பந்தர் வந்து முதலில் வந்து தங்கினார், அதை பொறுக்காமல் இந்த சமணர்கள் வந்து தீ வைத்தார்கள், அதனால் ஏற்பட்ட தீங்குதான். எனவே இதற்கு தீர்வு செய்ய வல்லது யாருன்னா நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். அவர் வந்தால்தான் உங்களுக்கு இந்த தீ நோயும் தீங்கும், தீயதான அந்த பிறவி நோயும் நீங்கும். மற்றவர்களாம் வைத்தியம் செஞ்சா என்ன செய்யும், அது நோய் வந்து மேல் மேலும் வளருமே என்று இது குறைதல் சொய்யா அப்படின்னு சொல்றாரு. பாண்டிய மன்னன் செய்யல அப்பொழுதுதான் ஞான சம்பந்தர் என்ற அந்த திருப்பெயரான மந்திரம் வந்து அவன் காதுக்குள் செல்கின்றது. அது கேட்டவுடனே அவனுக்கு வந்து தளர்ச்சி வந்து நீங்குது. எனவே அப்போ அவன் என்ன சொல்றான், இது இவர்கள் செய்த செயல்கள் தான் இந்த நோய்க்கு காரணம் என்பது அவனுக்கு புரிகின்றது. அப்பொழுது இந்த சைவ ஒழுக்கத்தில் தலை சிறந்த பிள்ளையார் இங்கு வந்து என் நோய் தீங்குமானால் அவரை இங்கு வர சொல்லுங்கள் என்று மன்னன் வந்து சொல்கின்றான். எனவே மன்னன் சொன்னவன அப்பொழுது அம்மையாரையும் அமைச்சரையும் பார்த்து, இப்ப யார் வந்து என் நோயை போக்குகின்றார்களோ அவர்களின் பக்கம் நான் வந்து சேர்வேன், எனவே என் நோய் வந்து முதலில் நீங்க வேண்டும், அதற்கு வழி இருந்தால் அந்த காளி பிள்ளையாரை அழையுங்கள் என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது இந்த சமணர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து எங்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்காம எங்களுக்கும் நீங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் கேட்கிறாங்க. அப்பொழுது நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் முத்துச்சி விகையின் மேல் ஏறி இந்த மன்னனின் அரண்மனைக்கு வந்து வருகின்றார்கள், அரண்மனைக்கு வந்து சேர்கின்றார்கள். அப்பேற்பட்ட அப்பதான் அந்த இடத்துல ஒரு பாட்டு சொல்றாங்க, ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை தேனக்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் காணத்தின் எழுப்பிறப்பை
கண்களிப்ப கண்டார்கள். இந்த பிள்ளையாரை வந்து கண்கள் களிப்படையும்படி மகிழ்ச்சி அடையும்படி அவர்கள் வந்து பார்த்தார்கள் என்ற அந்த கருத்தை வந்து சேக்கிலாருக்கு வந்து பதிவு செய்கிறார்கள். பதிவு செய்து அப்போது நம்முடைய அம்மையாரும் குலச்சிறையாரும் வந்து சொல்கின்றார்கள், அது சமணர்கள் செய்த தீங்கு வந்து அரசனுக்கு இந்த மாதிரி ஆகிவிட்டது, அதை நீங்கள் வந்து நீக்க வேண்டும் என்று கேட்கும்போது அவர்கள் சொல்வதற்கு முன்னே உங்களுக்கு ஏதாவது தீமை நேர்ந்துள்ளதா என்று சொல்கின்றார்கள். இந்த சமணர்கள் கீழ் மக்கள் செய்த தவறால் மன்னனுக்கு வந்து வெப்பு நோய் உண்டாகிவிட்டது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் வந்து மன்னன்பு எழுந்து அருளி இந்த மன்னவனை நீங்கள் காக்க வேண்டும், அந்த மாதிரி காத்தா இந்த மன்னவனின் உயிரும் உய்யும் நாங்களும் உய்வோம் என்று நம்முடைய மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் வந்து சொல்கின்றார்கள். அப்பொழுது காளிப்பிள்ளையார் சொல்கின்றார், நீங்கள் எதற்கும் வந்து அஞ்ச வேண்டாம், எனவே இந்த சமணர்கள் வந்து எல்லோரும் பார்க்கும்படி நான் என்ன செய்வேன், வெல்வேன், வென்று இந்த பாண்டியனை திருநீறு அணியும்படி இறைவன் ஆணையினால் செய்வேன், நான் செய்வேன்னு சொல்ல, இன்று நீர் ஓகை எய்த யாவரும் காணவாதில் வென்று மீனவனை வெந்நீர் அணிவிப்பன் விதியால் என்றார் என்று சேக்கிரார் வந்து அப்ப என்ன சொல்ற, தென்னாடு செய்தவத்தால் எழுந்தருள பெருடையோம் என்று அம்மையாரும் குலச்சிறையாரும் வந்து சொல்கின்றார்கள். சொல்லிட்டு அப்பொழுது நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் என்ன செய்கின்றார் அப்படின்ட்டு இங்க அரண்மனைக்கு வந்து வருகின்றார். வருத்தப்போது என்ன செய்யறாருன்னா, உடலில் வந்து திருநிறை அணிந்து கொண்டு தன்னுடைய தொண்டர்களுடன் அவர்கள் பார்க்கின்றார்கள். அவர் வரும்போது அந்த மக்கள், மதுரை மக்களுக்கெல்லாம் அது எண்ணற்ற அளப்பரிய ஆனந்தம் வந்தது. பெருமான் வந்து அந்த பரிபாகனாக வந்தார் இல்லையா, அந்த பரிபாகனாக வந்தபோது குதிரை சேவனாக வரும்போது மதுரைக்கே வந்து பித்து பிடித்து விட்டான், பிச்சது எட்டும் பெருந்துறையாய் என்று நம்முடைய மாணிக்கவாசர் வந்து பாடுவார். அதுபோல இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு ஆனந்த வெள்ளம், ஆனந்த மகிழ்ச்சி வந்து விட்டது. அது வரும்போது அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த பெருமான்கிட்ட போய் என்ன செய்கின்றார்கள், வழக்கம் போல பெருமானுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்ட்டு ஒரு கேப்பர் இல்லையா, அதெல்லாம் ஆலவாய்க்கு போயிட்டு அந்த கௌசிக பெண்ணில் அமைந்த வேத வேள்வை நிந்தனை செய்துள்ளல் அந்த பாட்டில் வந்து வாது செய்ய திருவுளமோ என்று அந்த ஒவ்வொரு பாட்டிலும் கேட்பார். அவர் வந்து நான் வந்து வாது செய்வனுக்கோ திருவுள்ளம் தானா என்று பெருமானுடைய திருவுள்ள குறிப்பை அறிவேன் என்று அந்த கோயிலுக்கு வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே திரு ஆலவாயில் இருந்திருக்கின்ற என் பெருமானே, நீ வந்து நஞ்சினையே அமுதாக உண்டு தேவருக்கு அருள் செய்தாய், மார்க்கண்டேயருக்கா காலனை உதைத்தாய், அடியனுக்கு வந்து அந்த ஞானப்பாலை கொடுத்தாய், உன்னுடைய புகழ்தான் இந்த உலகம் முழுதும் பரவ வேண்டும், ஞானம் நின் புகழே மிக வேண்டும், தென் ஆலவாயிலுரை எம் ஆதியே என்று ஒவ்வொரு பாடலும் வந்து பாடுவார். அப்போது இறைவன் வந்து அவருக்கு திருவுருள் வந்து கொடுக்கின்றார். அதுக்கு அந்த திருவுருளை பெற்றுக்கொண்டு அந்த திருநீற்றுக்கோல பொதிவோடு அவர் அரண்மனையின் முதல் திருவாயிலை வந்து அடைகின்றார் என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது மங்கையர்க்கரசியாருக்கும் குலச்சேரருக்கும் அருள் செய்ய வேண்டி முத்திச்சிவகையின் மீது எழுந்து அருளி தொண்டர்கள் புடை சூழ மதுரை நகர் வழியாக அவர் வருகின்றார்கள். அப்போது பலவையான அந்த முரசங்கள் வந்து ஒளி மிகுகின்றது, திருநீற்றின் ஒளி வந்து அங்கு வீசுகின்றது. அப்பொழுது கண்ணுக்கு அணியாக இருக்கும் இந்த காளி பிள்ளையாரின் திருவெளிச்சி காட்சியை பார்த்து இந்த பாண்டிய மன்னன் அடைக்கலம் போகக்கூடிய இந்த புண்ணிய வடிவம் இங்கு வந்துவிட்டது, இதற்கு பாண்டிய மன்னனும் நாமும் எவ்வளவு தவம் செய்திருக்க வேண்டும் என்று மக்கள் வந்து மகிழ்ந்தார்கள். அப்பொழுது ஞான சம்பந்தர் கன்னி நாட்டு அரசனான பாண்டியன் அரண்மனைக்குள் வந்து புகுகின்றார். குலச்சிறையார் வந்து அவரை வந்து வரவேற்கின்றார். வரவேற்றவுடனே அதை போய் ஞான சம்பந்தன் வருகையை வந்து பாண்டிய மன்னனுக்கு அறிவிக்கின்றார்கள். போது பாண்டிய மன்னன் என்ன சொல்றான்னா, நல்ல முழுதும் மணிகள் பதித்த ஒரு பொற்பிடத்தை என்னுடைய தலைப்பாகத்தில் இடுவார்கள், ஏன்னா கால்பகத்தில் வந்து உட்காரக்கூடாது அப்போ வந்து நினைக்கிறான் சரிங்களா, அதனால என் தலைப்பாகத்தில் இடுவீர்களாக என்று அதை பேசுறதுக்கு ஒரு ஆற்றல் கூட அவனுக்கு வந்துருச்சு. இது வரைக்கும் அந்த ஆற்றல் கூட வல்லவர். இப்போ என்ன செய்கின்றார்கள், அப்போது சமண சமயம் தலையில் இருந்தது, இப்போ சைவ சமயம் தலைக்கு வந்து ஏறிவிட்டது. இது பார்த்து அப்போது இந்த அமணர்கள்லாம் என்ன கேட்குறாங்க, நீ வந்து வேப்ப மாலை அணிந்தவன், நம்முடைய ஒப்பற்ற சமயம் இல்லையா, அந்த ஒப்பற்ற சமயத்துக்கு நீ இதோட தான் பின்பற்றி இருந்த, எனவே எங்களுக்கும் நீங்கள் ஒரு நல்ல வழி சொல்ல வேண்டும். நான் என்ன செய்யறோம், அவரோடு சேர்ந்து நாங்களும் வந்து தீர்க்கிறோம், தீர்த்துட்டு நீ என்ன சொல்லு, நோய் வந்து எங்க மூலமா தீர்ந்தாலும் சரி, அவரு மூலமா தீர்ந்தாலும் சரி, நீ என்ன சொல்லு, இந்த சமணர்கள் தான் தீர்த்தார்கள் என்று நீ வந்து சொல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளை வந்து அவர்கள் வந்து சொல்கின்றார்கள்.
எனவே அவரை பொய்யையே மெய்த்தவமாக உடைய அந்த சமணர்கள் சொல்வதாக நம்முடைய சேக்கிலார் பெருமான் பதிவு செய்கின்றார்கள். அப்பொழுது இவனுக்கு நல்ல காலம் வந்துருச்சியா, அதனால இவன் என்ன செய்யறான், நான் வந்து அரசன், நான் வந்து நடுநிலையில தான் இருப்பேன், நீங்க ரெண்டு பக்கமும் உங்களுக்கு நான் வாய்ப்பு தர மாட்டேன்னு சொல்ல, ஆனா வந்து நடுவுநிலையிலிருந்து பேசி நான் என்ன வஞ்சகம் பேச மாட்டேன், கைதவம் பேச மாட்டேன்னு, கைதவம் பேச மாட்டேன் என்று கைதவனும் சொன்னான் என்று சேக்கிலார் பெருமான் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். சொல்லிவிட்டு அப்பொழுது நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் சிவிகையிலிருந்து இறங்கி உள்ளே வருகின்றார்கள். அப்போது குலச்சிறையாரும் பாண்டிமாதேவியரும் ஒரு திருவடியை வந்து வணங்குகின்றார்கள். வணங்கி அந்த பாண்டியன் காட்டிய அந்த பீடத்தில் அவர் அமர்கின்றார். அந்த அமரும் போது அப்பொழுதுதான் நம்முடைய நின்றசி நெடுமாறன் வந்து கேட்கின்றார், உமது ஊர் யாது அப்படின்னா நம்முடைய சீர்காழிக்கு உண்டான அந்த 12 பெயர்களையும் சொல்லி அந்த பாடலை வந்து அவர் பாடுகிறார்கள். எனவே அந்த சூழப்பெற்ற திருக்களமலம் என்கின்ற அதுதான் என்னுடைய ஊர் என்று 12 பெயர்களை உடைய அந்த திருப்பதிகத்தை, இந்த பிரம்மனூர் என்று தொடங்கக்கூடிய காந்தார பண்ணில் அமைந்த அந்த பதிகத்தை வந்து பாடுவார். அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். இவனுக்கு மட்டும் பொன்பிடத்தை கொடுத்துட்டானே அப்படின்னு இந்த சமணர்களுக்கு வந்து மனசுல வந்து கோபம் வருது. அந்த கோபத்தை மறைத்துட்டு என்ன செய்கின்றார்கள், அவர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானை வந்து சூழ்ந்து கொள்கின்றார்கள். சூழ்ந்துட்டு உன்னுடைய ஞானசம்பந்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, உங்கள் கொள்கையின்படி உள்ள பொருள் முடிவுகளை நீங்கள் கூறுங்கள், சமய கருத்தை வச்சு கருத்துவாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்கின்றார்கள். ஒருத்தர் கேட்பதற்கு பல பேராக துள்ளி எழுந்து அவரை சூழ்ந்து கொள்கின்றார்கள். அதனால அதை பார்த்தவொன்னே மங்கையர்க்கரசிக்கு ஒரு பிள்ளையை வந்து இத்தனை பேர் சொல்ல அந்த தாய்மையின் மூலமாக அச்சம் வந்து விடுகின்றது. எனவே இந்த ஒரு அப்ப அவங்க பாண்டிய மன்னை பார்த்து சொல்றாங்க, இவர் வந்து சிறுவர், இவர் வந்து ஒருவர், அவர்கள் வந்து பல பேர்கள் பலசாலிகள், அவர்கள் வந்து இந்த மாதிரி என்ன செய்கிறார்கள், சூழ்ந்து கொண்டு பயமுறுத்துகிறார்களே, அப்பனா நீங்க என்ன செய்யணும், இந்த அமரர்களை வந்து வாது செய்ய வல்லவனார்கள் அவர்கள் பேச வேண்டும் என்று சொன்னவொடனே அந்த பாண்டியனை பார்த்தா, நீ வந்து வருத்தப்பட வேண்டாமா, எனவே நீங்க வந்து என்ன வாது செய்ய வேண்டும், முதல்ல என்ன செய்யணும், முதல்ல என்னோட நோயை வந்து நீங்க தீருங்க, நான் இந்த வெப்பு நோயெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த வெப்பு நோயை தீர்த்து விட்டு அதன் பிறகு நீங்க உங்க உண்மைத்தன்மையை பேசுங்கள் என்று சொல்கின்றார்கள். அப்பொழுதுதான் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச அந்த பாட்டு, மானி நேர்வெளி மாதராய் வலுதிக்கு மாதவி அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை வந்து அவர் வந்து பாடுகின்றார். மானி நேர்வெளி மாதராய் வலுதிக்கு மாபெரும் தேவி கேள், பானல் வாயொரு பாலன் இங்கு என்று நீ பறிவெய்திடேல், ஆனை மலையாதியாய இடங்களில் பல அல்லல் சேர், ஈனகற்கெளியேனலேன் திரு ஆளவாயரன் நிற்கவே என்று இந்த மங்கையர்க்கரசருக்கு வந்து ஆறுதல் சொல்லுகின்றார்கள். என்னுடைய வெப்பு நோயை என்ன செய்யணும், நீங்கள் வந்து இருவரும் வந்து தனித்தனியாக வந்து சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இடப்பக்க வெப்பு நோயை வந்து நாங்க வந்து தீர்க்கிறோம், வலப்பக்க வெப்பு நோயை விட ஞான சம்பந்தர் வந்து தீர்க்கட்டும் என்று சமணர்கள் சொல்றாங்க. ஏன்னா இடப்பக்கத்து நோயை வந்து தீர்ப்பது வந்து எளிதானது, எனவே அவர்கள் வந்து ஒத்துக்கொள்கின்றார்கள். இதற்கு வந்து ஞான சம்பந்தரும் வந்து சொல்லவில்லை. எனவே அந்த அமரர்கள் என்ன செய்கின்றார்கள்னா, அவருடைய இடப்பக்கத்தில் உள்ள அந்த நோயை தீர்ப்பதற்காக மயிர்பீலை கத்தியை மந்திரித்து தடவுகின்றார்கள். அப்போது வெப்பு நோய் மேன்மேலும் வந்து மிகுகின்றது. அதை பொறுக்க மாட்டாதவன் அப்போ என்ன செய்யறாங்க, நீங்க செஞ்ச வைத்தியம் போதும், காளி பிள்ளையாரை பார்த்து தாங்கள் தான் என் பிணியை நீக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அப்போது ஞான சம்பந்தர் சொல்கின்றார்கள், அந்த திரு ஆளவாய் தேவரின் திருநீர் தான் நிலையான மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகும் என்று சொல்லிட்டு இன்னைக்கு அம்மா வந்து விண்ணப்பம் செஞ்சாங்க இல்லையா, அந்த மந்திரம் ஆவது நீரு, இந்த காந்தரப்பனில் அமைந்த அந்த பதிகத்தை வந்து பாடி அவனுடைய வலப்பக்கத்தில் வந்து தன்னுடைய கையால் அவர் வந்து தடவி விடுகின்றார். தடவுனவுடனே அந்த வலப்பக்கம் வந்து தண்ணீர் பொய்கை போல குளிர்ந்தது. அப்ப என்ன செய்ய, அந்த வலப்பக்கத்துல வெப்பம் வந்து இடப்பக்கத்துக்கு போயிடுச்சு, அந்த இடப்பக்கம் என்ன செய்ய மேலும் வந்து அனல் வந்து எழுந்தது. அப்போ என்ன செய்ய, இந்த இடப்பக்கத்து வெப்பத்தையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், போக்க வேண்டும் என்று அவன் வேண்டுகின்றான். அப்போ வந்து சேக்கிலார் என்ன சொன்னா, அவனோட வலப்பக்கத்துல வந்து சொர்க்கமும் இடப்பக்கத்துல வந்து நரகமும் இருக்கிற மாதிரி, வலப்பக்கம் வந்து அந்த அமுதமும்
இடப்பக்கம் வந்து நஞ்சும் இருப்பது போல ஒரே உடம்புல ரெண்டு தன்மை இருந்ததுன்னு சேக்கிலார் வந்து சொல்ற. வெண் நரகு ஒருபாலும் வீட்டின்பம் ஒருபாலும் துண்ணும் நஞ்சு ஒருபாலாகவும் சுவை அமுதம் ஒருபாலாகவும் இருந்தது என்று நம்முடைய சேக்கிலார் பெருமான் சொல்றார். அது வெவ்வேறு காலத்துல வெவ்வேறு இடத்துல வந்து நிகழும். ஆனா ஒரே உடம்புல ஒரே காலத்தில் நிகழ்ந்தது ஆச்சரியம் என்ற கருத்தை வந்து சீக்கியஸ் வந்து சொல்கின்றார்கள். அப்போது அவர்கள் சொல்கிறார், மன்னன் நீங்கள் வந்து தோற்று விட்டீர்கள், நீங்கள் வந்து என்னை விட்டு நீங்கள் நீங்க வேண்டும். அப்படியே நம்முடைய ஞான சம்பந்தரை பார்த்து இந்த வெப்பு நோய் வந்து முழுவதாக நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றான். அதுபோல நம்முடைய பெருமானும் அவனுடைய இடப்பக்கத்தில் இருந்த வெப்பு நோயத்தையும் முழுக்க வந்து நீக்குகின்றார்கள். அப்பொழுது அந்த ஞான சம்பந்தரின் திருவடியைச் சேர்ந்து நான் உயிந்தேன் என்று மன்னன் வந்து கூறுகின்றான். அப்பொழுது இவங்க என்ன சொல்றாங்க, வெப்பு நோய் வந்து தெரிஞ்சிச்சு, அதனால இப்ப நாங்க வாதத்துக்கு வருவோம். தர்க்கவாதம், அதற்கு அனல்வாதம் புனல்வாதம் 2 வாதம் இருக்கு, அதில் நாங்கள் முயல வேண்டும், அதற்கு நீ அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அப்போது ஞான சம்பந்தர் வந்து அவளை பார்த்து, நீங்க வந்து உங்க சமய உண்மையை வந்து நீங்க பேசுங்க, என்னுடைய சமய உண்மையை நான் வேணா பேசுறேங்கிறாரு. நான் மன்னன் வந்து அதுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து நோயை வந்து தீக்கல, அதே நீங்க தோத்து போயிட்டீங்க, இனிமேல் நீங்க வாதம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன வாய் இருக்கு, என்ன மூச்சு இருக்கு, இனிமேல் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறான். ஆனால் அவருடைய ஞான சம்பந்தர் வந்து அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். எனவே நீங்க கூறிய வழியில என்ன பண்ணோம், அந்த அனல்வாதம்னு சொல்லுவோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எழுதி என்ன பண்ணுங்க, தீல போடுங்க. நான் இந்த கருத்தை வந்து தீல போடுறேன். எது வந்து வேகாமல் இருக்கின்றதோ அதுதான் உண்மையான கடவுள் என்று உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச அந்த திருநள்ளாட்டு பதிகம், பச்சை பதிகம், அதை வந்து போடுகின்றார். அது போடுவதற்கு முன்பாக வளர் தளரில வளரொளி என்ற பதிவை பார்த்து, இந்த பெருமானின் நாமம் தான் உண்மை என்பது உண்மையானால் இது என்ன செய்யணும், இந்த பதிகம் பச்சையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி போடுகின்றார். இந்த பச்சை பதிகம் பச்சையாகவே இருக்கின்றது என்று அந்த கருத்தை வந்து இந்த இடத்துல சொல்றார். இதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு, நேரம் கருதி இதை வந்து சொல்ல முடியாது. தீயினில் எட்ட ஏடு வந்து என்ன செய்யல, உடனே இருக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு எரிய வேண்டும். அது எரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்னன்னா, இது அழிவு கூடாமல் அதை பச்சையாகவே இருக்கின்றது. அந்த ஏட்டை எடுத்து அவர்கள் வந்து காண்பிக்கின்றார்கள். அப்போது நாங்களும் இங்கே எடுத்து காமிக்கிறோம் அப்படின்னு என்ன செய்கிறார்கள், அவர்கள் போய் தீயெல்லாம் கிளறி கிளறி பார்க்குறாங்க. அங்கே எனது ஏடு எதுவுமே இல்லை, இங்கே சாம்பலும் கடியும் தான் இருக்குது, அவங்களுடைய ஏட்டை இல்லை. அதை பார்த்து மன்னனுக்கு சிரிப்பு வந்துருக்கின்றது. இன்னும் நல்லா அடித்து சல்லடை போட்டு அடித்து பாருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே நீங்கள் பொய் சொல்லிட்டீங்க, உங்களுடைய கொள்கையும் பொய், எனவே நீங்கள் இங்கிருந்து அகன்று செல்லுங்கள் என்று அவன் வந்து ஆணையிடுகின்றான். அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு வந்து கொடுக்கணும், இருமுறை செய்தோம், என்ன சார் எனக்கு 3வது வாய்ப்பையும் கொடுங்க, இந்த 3லையும் தோத்துட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து தோற்றவர்களாகும், இதில் ஒரு முறை வெற்றி அடைந்தாலும் நாங்கள் வெற்றி அடைந்தது என்று சொல்கின்றார்கள். மன்னன் வந்து ஒப்புக்கொள்ளவில்லை. குலச்சிறையார் வந்து நீங்கள் வந்து வாதத்துக்கு மேலே வாதம் வைக்கிறீங்க, அந்த மாதிரி வார்த்தை வச்சுன்னா ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் இல்லையா, நீங்கள் தோத்து போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த வேந்தனே எங்களை வந்து கழுவு ஏற்றுவான் என்று அவர்கள் தான் வாயை விட்டு சொல்கின்றார்கள். எனவே உங்களுடைய சினம் மிகுதியினால் நீங்க வந்து இந்த வாடி சொல்லிவிட்டீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களுடைய கொள்கையை எழுதிய அந்த ஏடுகளை வைகை ஆற்றில் இடுங்கள் என்று சொல்கின்றான். வைகை ஆற்றில் வந்து அவர்கள் இடுகின்றார்கள். அது கடலில் போய் விரைந்து போய் சேர்கின்றது. நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் வந்து அந்த ஏடு எடுகின்றார். அது ஆற்றை எதிர்த்து கொண்டு போய் இந்த திரு ஏடகத்தில் போய் இருக்கின்றது. இந்த திருவிடகத்தில் போய் குலச்சிறையார் வந்து அதை எடுக்கின்றார். எடுத்து தன்னுடைய உண்மையை வந்து அவருடைய நிலைநாட்டுகின்றார். அப்பொழுது சைவ சமயமும் அங்கு நிலைநாட்ட பெறுகின்றது. எனவே அப்போது அந்த வைகை ஆற்றின் கரை மீது அவர்கள் பாடுகின்றார்கள். அப்பொழுதுதான் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் அந்த திருப்பாசுரத்தை வந்து பாடுகின்றார். ஆட்பால் அவருக்கு அருளும் மன்னமும் ஆதிமாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை. உடைய மன்னவனே, ஒன்று யார் கொண்டு வந்து நான் அல்ல, அந்த பெருமான் தான் என்ற கருத்தை வந்து அந்த இடத்தில் சொல்கின்றார்கள். அதே மாதிரி சொன்னோட குலச்சிறையார் என்ன செய்கின்றார்னா, அவர்கள் 8000 பேரும் அந்த கழுவேறி தன்னுடைய மரணிப்பதற்கு வேண்டின அந்த ஏற்பாடுகளை வந்து சொல்கின்றார்கள். பெருமானுடைய அந்த இயல்பை வந்து சொல்ல முடியாது என்ற அந்த திருப்பாசுர கருத்தை வந்து வேறு ஒரு நாள் வந்து நம்ம வந்து சிந்திக்க வேண்டும். நம்ம சிந்திக்கிறதுக்கு அப்புறம் அப்பொழுது என்ன செய்கின்றான் பெருமான் வந்து ஞான சம்பந்த பெருமான் மறுபடியும் அவருக்கு நீரிடும் போது இந்த கூன் பாண்டியன் என்ன செய்கின்றான், அவன் வந்து நின்ற சீர் நெடுமரனாக மாறுகின்றான். மாறி
அவனுடைய நம்முடைய ஞானசம்பந்த பெருமான், குலச்சிறையார், பாண்டிமாதேவியார் இவர்கள் எல்லோரும் என்ன செய்கின்றார்கள்னா அந்த பாண்டி நாட்டில் உள்ள எல்லா தலங்களையுமே அவர்கள் வந்து தரிசிக்கின்றார்கள். தரிசித்து விட்டு நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு திரும்ப சோழ நாட்டுக்கு செல்ல வேண்டும், நம்முடைய அப்பர் பெருமானை பார்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் வந்து வருகின்றது. இனி அவர் என்ன செய்கின்றார்னா அந்த பாண்டி நாட்டு எல்லையில் தாண்டுகின்றார். அப்போது நாங்களும் கூட வரோம்னு சொன்னப்ப, நீங்கள் வந்து உங்களுடைய அரசாட்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு அருள் விடை கொடுத்து விட்டு பெருமான் வந்து நம்முடைய சோழ நாட்டுக்குள் செல்கின்றார். அதற்கு பிறகு இந்த பாண்டிய மன்னன் வந்து என்ன செய்கின்றான்ங்கிறப்ப அது முழுக்க முழுக்க சொல்லப்படுவது அந்த நெல்வேலி நெடும்போர் தான். எனவே முதல் 2 பாட்டுல வந்து அவருக்கு சொல்ற 3வது பாட்டு, ஆய அரசளிப்பார்பால் அமர் வேண்டி வந்தேற்ற சேயபுலத்து எதிரில் நெல்வேலி செருக்களத்து பாயப்படை கடல் மூடும் பருமாவின் பெருவெல்லம் காயுமத கலெக்டினரை பரப்பி அமர் கிடைக்கின்றார். இவனா வந்து போருக்கு போகல, அவர்கள் வந்து போருக்கு வந்து வருகின்றார்கள். இதுலேருந்து ஒரு 5 பாட்டு வந்து இந்த நெல்வேலி போரை பற்றி தான் சொல்றார்கள். அந்த பாண்டியனின் பெயர் எப்படின்னா அரிகேசரி மாரவர்ம பாண்டியன். மாறன்கிறது அவனுடைய பெயர். இப்போ 2 சேர் நெடுமாறனாக மாறுகின்றான். மாறன் என்பது பாண்டியர்களுக்கு ஒரு பெயர். அவனது மாரவர்மன், அவனுக்கு அரிகேசரி மாரவர்மன் பேரு. அவன் வந்து சேரர்களோடு போர் புரிந்திருக்கின்றான், குறுநில மன்னர்களோடு போர் புரிந்திருக்கின்றான். இதில் வந்து பாலிங்கிற இடத்துல போர் நடந்திருக்கு, நெல்வேலிங்கிற இடத்துல போர் நடந்திருக்கு, சென்னிலம் இடத்துல போர் நடந்திருக்கின்றது. இதை பற்றி வேலிக்குடி செப்பேட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இறையனார் அகப்பொருளும் நிறைய பாடல்கள் வந்து வந்திருக்கின்றது. இதுதான் நிறை கொண்ட செந்தையால் நெல்வேலி வென்ற நின்ற சேர் நெடுமாறன் என்ற கருத்தை வந்து நம்முடைய சுந்தரர் பெருமான் வந்து பார்க்க. அதை நிறை கொண்ட சிந்தையை பற்றி பார்த்துட்டோம், அவருடைய வரலாற்றையும் ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போது நெல்வேலி வென்ற அந்த நெல்வேலியில அந்த போர் நடந்ததை பற்றி 5 பாடல்கள் வந்து இவர் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இங்க யாருக்கும் போர் நடக்குது நெல்வேலினா, அந்த சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்தன், அவன் வந்து வடக்கு தேசத்திலேருந்து வந்திருக்கான். அவனுக்கும் நம்முடைய நின்ற சேர் நெடுமாறனுக்கும் இந்த நெல்வேலி வரைக்கும் இந்த போர் நடந்தது. அவன் அந்த போரை பற்றி இவர் வந்து சிறப்பித்து சொல்கின்றார்கள். எனவே ஆய அரசளிப்பார்பால் இவர் வந்து நல்ல அரசு புரிந்து வருகின்றார். அமர் வேண்டி வந்தேற்ற, இவர்கிட்ட போய் என்ன வேணும்னு கேட்கிறப்ப எங்களுக்கு போர் தான் வேணும்னு அந்த சாளுக்கிய மன்னன் அவன் வந்து விக்ரமாதித்தன் சொல்றான். எனவே அவன் கேட்கறத மாதிரி அந்த போரை வந்து ஏற்றுக்கொள்கின்றார்கள். அந்த நெல்வேலி செருக்களத்து, திருநெல்வேலியில் செருனா போர்க்களத்து பாய படை கடல் மூடும், இந்த படை வந்து கடல் மாறி வருது. பரிமாவின் வெள்ளம், அங்க வந்து யானை குதிரை என்ற அந்த விலங்குகளின் பெருவெள்ளம் காயுமத கலெக்டினரை, இங்க வந்து கலிடாகிய யானையை வந்து தெரியாப்பிச்சுக்கிறார். அப்போ பரிமானா நம்முடைய குதிரையை மட்டும் வரும். இந்த யானைகள், குதிரைகள், படை வீரர்கள், ரதகடி, துரகபதாதி என்ற 4மே போரிடுகின்றன. அடுத்து எடுத்துடர்ந்த முனைங்கார்பின் இருபடையில் ஒரு படைஞர் படுத்தனிடும் கரித்துணியும் பாய்மாவின் அருகுறையும் அடுத்தமர் செய் அவர் கருத்து தலைமலையும் அலைச்சென்னீர் மடுத்த கடல் மேலவும் தான் வடிவேல் வாங்கிட பெருக. முனைங்கார்பின், முனைங்கார்பினா போர்க்களத்தை வந்து, முனைனாலே போர் முனை தான் குறிக்கும். முனைங்கார்பு என்பது போர்க்களத்தை வந்து குறிக்கும். எனவே அந்த போர்க்களத்தில் இருபக்கத்து படை வீரர்களும் என்ன செய்கின்றனர், இருபடையின் பொருள் படைஞர் அவர்கள் வீழ்த்திய பெரிய யானைகள் உடல் துண்டங்கள், கரித்துணியும் பாய்மாவின் அருகுறை, அருகுறைனா அந்த குறைப்பட்ட அறுபட்ட இந்த துண்டங்கள், அடுத்த அமர் செய் அயவர் கருந்தலை மலையும், இந்த படை மலை அவருடைய கரிய தலையாகிய அந்த மலைகளும், அதுல என்ன இருக்கு, அங்க அலை செந்நீர், அதுல இருந்து குருதி வந்து பெறுகின்றது. அந்த குருதி என்ன செய்யுது, அது மடுத்த கடல் மீளவும் தான், அது கடல் வரைக்கும் அந்த உதிர ஆறு, இந்த ரத்த ஆறு போகுது. ரத்த ஆறு போய் போனப்ப இதுக்கு என்ன உதாரணம்னா மீளவும் தான் வடிவேல் வாங்கிட பெருக. இதற்கு முந்தி உக்கிரகுமார பாண்டியர் வந்து என்ன செய்கின்றார்னா, இந்த கடல் வந்து பொங்கி வருகின்றது. பொங்கி வரும்போது ஒரு வேலை வீசி அதை என்ன செய்கின்றார்னா அந்த கடலை வந்து அடக்குகின்றார். இது வந்து திருவிளையாடல் புராணத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து 5வது திருப்பாடல். வயப்பரியின் களப்பொலியும் மரவரப்படை களவொலியும் கயப்பொறுப்பின் முழக்கொலியும் கலந்து எழு பள்ளிய ஒளியும் வியக்குமுக கடைநாளின் மேகமுழக்கென மீள செயத்தொடர் வள்ளியும் என்று
தாம் விடுக்கும்படி தயங்க பயப்பரியின் வலிமை மிக்க அந்த குதிரைகளின் களிப்பொலியும் களிப்பால் உண்டாகக்கூடிய அந்த ஒளியும் மறவர் படை கடல் ஒளியும் இந்த வீரர்களுடைய படைகளின் ஒளியும் கயப்பருப்பின் முழக்கொலியும் இந்த யானைகளாக மலைகளின் பிளிற்று ஒளியும் கலந்து எழு பள்ளிய ஒளியும் பள்ளியங்கள்ங்கிறது அந்த முரசு போன்ற பல இயல்களை குறிக்கும் அவற்றின் ஒளியும் எப்படி வியக்கு முக கடைநாள்னா அந்த ஊழி காலத்தை வந்து குறிக்கும் அந்த ஊழிக்காலம் வந்து வந்த போல என்ன செய்யல் மேகம் முழக்கென மீள அப்போது மேகங்கள்லாம் ஒலிக்குமாறு அது மாதிரி ஒலிக்குது அது எதற்கு உதாரணம்னா செயத்தொடர் வள்ளியும் இன்று இந்த உக்கிரகுமார பாண்டியர் வந்து விட்டது போல அந்த வீரத்தொடர்புடைய விளங்கின என்று சொல்லுகிறார் செயத்தொடர் வள்ளினா வெற்றியினால் பகைவர்களை கட்டி போடக்கூடிய அந்த விலங்கை வந்து குறிக்கும். அடுத்த 6வது திருப்பாடல் தீயுமிழும் படை வழங்கும் செருக்களத்து முறுக்குமுடல் தோயும் இடம் குருதி மடுக்கு குளித்து நினைந்து உய்த்தாடி போய பருவம் பணிகொள் பூதங்களே அன்றி பேயும் அரும்பணி செய்ய உணவு அளித்தது என பிறங்க என்று 6வது பாட்டில் வந்து சொல்லுகின்றார்கள். அந்த படைகள்லாம் தீய உழக்கூடிய அந்த படைக்கலங்கள் அதை எரிந்து போர் செய்தார்கள். ஆனால் உடல்கள் வந்து வெட்டுப்பட்டது. அந்த குருதி வந்து ஒரு மடு போல நிறைந்தது. அப்பொழுது அந்த பிறங்களை உண்டு கூத்தாடுவதற்காக அந்த பூதங்கள் பேய்கள் எல்லாம் வந்தன. அவருக்கு உணவு வந்து கிடைத்து விட்டது. பூத கணங்களே என்று அந்த பேயும் என்று நினைந்தது. எனவே அப்போது திருநெல்வேலி போல ஒரு சின்ன புராண வரலாறு வந்து தலப்புராணத்தில் சொல்லியிருக்காங்க. என்ன தல புராணம்னா முதல்ல வந்து அந்த சாளுக்கியரசன் வீரமாதன் இருக்கு இல்லையா, அவன் வந்து வெற்றி கொள்ற மாதிரி ஒரு நிலைமை வந்து வந்துடுது. அந்த வந்தவொடனே இந்த பாண்டியன் என்ன செய்கின்றான், அவன் சிவபெருமான் நினைப்பார்கள் இல்லையா, அங்க இருப்பது நெல்லையப்பர் தானே, இதே நெல்லையப்பரை நினைந்து பெருமானே இந்த பாண்டிய நாடு வந்து தோற்று விடக்கூடாது, நான் நீ வந்து இந்த சைவ சமயம் வந்து தோற்று விடக்கூடாது என்று சிவபெருமானை வேண்டுகின்றான். அப்போது நெல்லையப்பர் ஆணையால் அந்த சிவபூதங்கள் வந்து அவர்களை அழித்ததாக அந்த தல வரலாறு செய்கின்றது. அதுவே அந்த பூதகணங்களும் பேய்களும் வந்ததாக இந்த பாடல் வந்து கூறியிருக்கின்றது. அடுத்து 7வது திருப்பாடல் இணையக்கடும் சமர்விளைய இகழுழந்த பரந்தலையில் பனை நெடுங்கை மதையானை பஞ்சவனார் படை குடைந்து முனை அழிந்த வடபுலத்து முதன்மன்னர் படை செறிய புனையும் நடும் தொடைவாகை பூலியர் வேம்புடன் புனைந்து அவன் வெற்றி பெற்ற பாதை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இணைய கடும் சமர்வலைய இந்த மாதிரி ஒரு கடுமையான கொடிமையான ஒரு போர் வந்து விளைந்தது, மூண்டது. அப்போது இகழ் உழந்த அந்த பரந்தலையில் பனை நெடுங்கை மத யானை இந்த பனை போல நீண்ட துதிக்கைகளுடைய அந்த யானைகளுடைய பாண்டியரின் பஞ்சவனார் படை, பஞ்சவனார் என்பது இந்த பாண்டியனை வந்து குறிக்கும். பஞ்சவன் பாண்டிவேந்தன் சொல்வார்கள். இந்த பஞ்சவனார் படை குடைந்து முனை அழிந்த வடபுலத்து இந்த வடநாட்டு அரசனின் படைகள் வந்து சிறைந்து ஓடி போகின்றது, சரிந்து போய்விடுகின்றது. முனை அழிந்து வடபுலத்து முதன்மன்னர் படை சரிய புனை நிறையும் தொடைவாகி பூலியர் வேம்புடன் புனைந்து இந்த பாண்டியர் கூறியது வந்து வேப்பமாலை. இந்த வேப்பமாலை வெற்றி சூடி விட்டான் இல்லையா, எனவே அப்போது வாகை மாலையும் சேர்த்து சூடினான் என்று சேக்கிரார் பெருமான் வந்து இந்த 7வது பாடலில் பனைக்கை நெடுங்கை தெரிஞ்ச பாடலாம். பனைக்கை மும்மதம் வேலம் ஒரித்தவன் அந்த யானைக்கா சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து வந்து 8வது பாட்டுல வந்து நம்முடைய மங்கையருக்கு சேர்ந்த சொல்றது வளவர்பிரான் திருமகனார் மங்கையருக்கு அரசியார் கலபமணி முளைகளைக்கும் தடமார்பில் கௌரியனார் இள அற வெண்பறை அணிந்தார்க்கு ஏற்ற திரு தொண்டெல்லாம் அளவில் புகழ் பெற விளக்கி அருள் பெருக அரசளித்தார். வளவர் பிரான் இவர் வந்து சோழ மன்னனின் மகள் என்பதுதான் இந்த சேக்கிலாருக்கும் ரொம்ப பொருத்தமா சொல்றதுதான். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை, இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சப்படலாம். அங்கேயும் வளவர்கோன் பாவை தான் முதல்ல வைப்பாரு. அப்புறம் பங்கேற்கரசி பாண்டிமாதேவின்னு அதான் பாண்டிமாதேவி வைப்பாரு. இங்கேயும் அதான் சொல்ல வளவர் பிரான் சோழர் மன்னர் மகளாகி அந்த மங்கையர்க்கரசி. ஏன்னா சோழ மன்னர்கள் வந்து சைவத்திரத்தை விட்டு மாறியதே இல்லை. எனவே இந்த சோழ குலத்தை தூக்கி பிடிக்கின்றார். சோழ மன்னனின் வளவர் மகளாகிய அந்த மங்கையர்க்கரசாயன் அந்த மார்பகங்களில் இருந்த அந்த கலபமணி முளைத்தலைக்கும் மார்பகத்தில் பூசப்பட்ட அந்த சார்ந்தணிந்த அந்த மார்பை கூடியவர் இந்த நின்ற சீர் நெடுமாறன். அவர் என்ன செய்கின்றார், அவர் வந்து இள அற வெண் பிறை அணிந்தார்க்கு
தன்னுடைய தலை என்ன செய்யல, அந்த இளைய திங்கள் இந்த பாம்பையும் தலையில் சூடி இருக்கின்றார். அவருடைய ஏற்ற திருத்தொண்டெல்லாம் இந்த சிவபெருமானுக்கு என்னென்ன தொண்டுகள்லாம் செய்ய முடியுமோ அந்த திருத்தொண்டுகள் எல்லாம் அவர் அளவில் புகழ் பெற விருங்கி, அது அளவில்லாம செய்யறான். அளவில்லாமல் செய்யறதான அந்த நின்ற சீர் நெடுமாறனுக்கு உனக்கு அளவில்லாத புகழ் சொன்னான். நின்ற சீர் நெடுமாறன், இந்த சீர்ங்கிற வார்த்தையை சுந்தர சும்மா சொல்ல, அந்த அளவில்லாத புகழ் அவனுக்கு பெருகுகின்றது. பெருகி அருள் பெருக, யாருடைய அருள்? நம்முடைய சிவபெருமானுடைய அருள் பெருகுமாறு அரசு அளித்தார், அரசு ஆட்சி செய்தார் என்ற அந்த கருத்தை சொல்லுகின்றார்கள். அடுத்து 9வது திருப்பாடல். திரைசெய் கடல் உலகின்கண் திருநேற்றின் நெறிவிளங்க உரைசெய் பெரும் புகழ் விளக்கி ஓங்கு நெடு மாறனார் அரசுரிமை நெடுங்காலம் அளித்து இறைவர் அருளாலே பரசு பெரும் சிவலோகத்து இன்புற்று பணிந்திருந்தார். திரைசெய் கடல், இந்த உலகத்தை கடல் தான் சூழ்ந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட இந்த உலகத்தில் திருநேற்றின் நெறிவிளங்க, இந்த தொண்டு என்ன? இந்த திருநேற்றின் ஒளி எங்கும் பரவ வேண்டும். அதுதான் நம்முடைய சைவாடியாருடைய குறிக்கோளாக இருக்கின்றது. ஏன்னா இவரும் அந்த திருநேற்றின் நெறி விளக்கும்படி, இந்த திருநேற்று நெறியான அந்த சிவநெறி விளக்கும் பெறுமாறு உரை செய் பெரும் புகழ் விளக்கி, இந்த சான்றோர்களால் எடுத்து சொல்லப்பட்டிருந்த அந்த பெரிய புகழுடன் விளங்கு வைத்ததால் ஓங்கு நெடுமாறனார், ஒரு மேன்மையுடைய அந்த நின்ற சேர் நெடுமாறனார் என்ன செய்தார்? அரசுரிமை நெடுங்காலம், நீண்ட காலம் ஆட்சி செய்திருந்து அளித்து இறைவர் அருளாலே, சிவபெருமான் திருவருளால் பரசு பெரும் சிவலோகம், அந்த பெருமையுடைய சிவலோகத்தை சார்ந்து இன்பம் பொருந்த பெருமானின் திருவடிக்கு பணிந்திருந்தார் என்ற கருத்தை 9வது பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த நிறைவு பாடல். பொன் மதில் சூழ் புகழி காவலர் அடிக்கீழ் புனிதராம் தென்மதுரை மாறனார் செங்கமல கடல் வணங்கி பன்மணிகள் திரை ஓதம் பரப்பு நெடும் கற்பரப்பை தொன்மயிலை வாயிலார் திருத்தொண்டின் நிலைதொழுவான். எனவே உலகில் இந்த திருநீற்று நெறி அது நிகழ்ந்தது, நம்முடைய தமிழகத்தில் நிகழ்ந்தது யாரால்? நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். அவர்தான் புகழி காவலர். அவருக்கு அடிக்கீழ், அவர் அடியை பணிந்து இவர் புனிதராக மாறிவிட்டார். அவர்தான் தென் மதுரை மாறனார், அழகிய மதுரைக்கு தலைவனாகி நம்முடைய நின்றசேர் நெடுமாறார். அவருடைய செங்கமல கமல் வணங்குகின்றேன். அந்த நின்றசேர் நெடுமாறின் அந்த தாமரை போன்ற அந்த பாதங்களை நான் வணங்குகின்றேன் என்று நம்முடைய சேக்கிலார் பெருமான் வணங்கிவிட்டு அடுத்து வாயிலார் நாயனார் புராணத்துக்கு தோற்றுவாய் சொல்கின்றார். அப்பேற்பட்ட சேக்கிலார் பெருமானே இவருடைய திருவடியை வணங்குகின்றார் என்பது நானும் அந்த நின்றசேர் நெடுமாற நாயகன் திருவடிகளை போற்றி வணங்குகின்றேன். அடுத்து நம்முடைய திருத்தொண்டு தொகை அருளை செய்த சுந்தரமூர்த்தி சுவாமியின் திருவடிகளை போற்றி வணங்குகின்றேன். வகை நூலை செய்த நம்பியாண்டார் நம்பி அவரின் திருவடிகளை வணங்கி மல்கின்றேன். நமக்கு இதை கொடுத்த நம்முடைய சேக்கிலார் பெருமானின் திருவடிகளை வணங்கி மல்கின்றேன். அனைத்துக்கும் மூலமான நம்ம சிவபெருமானின் திருவடிகளை வணங்கி மல்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளை நாம் வணங்கி மல்கின்றேன். நம்முடைய பெரும்புலவர் ஐயாவே இன்று கலந்திருக்கின்றார். அது மிகப்பெரிய பேர் நமக்கு. நம்முடைய பெரும்புலரின் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.